சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி 2024 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் 7ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அதே மாதிரி 10ஆம் பாவம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு பெயர் அதுக்கு. இந்த இரண்டுக்கும் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமானது, எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது என்றால் இணை, வாழ்க்கை துணைவர். அந்த வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு. மேலும் ஒரு மனிதனினுடைய வேலை என்பது அந்த மனிதனுக்கான ஆகப்பெரிய அங்கீகாரமாக இருப்பது. அப்படியான ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு. இப்படியாக அந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் மிக மிக உயர்வான ஒரு கிரகமாகவும் வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்களை முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மிதுன ராசிக்கு அமைகின்றார். இப்போ மிதுன ராசிக்கு குரு பகவான் இந்த இடத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களினுடைய அந்த மனோபாவம், குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்க்குறப்ப ஒரு தொழில் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திலே பொருள் ஈட்டுவதற்கான யுத்தியை கையாளும் போது அவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கின்றதுனால தர்மமான முறையையே அதிகமாக கையாண்டு பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்கு குரு பகவான் இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவத்திலே இருந்தார். இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய நன்மைகளை வழங்கி இருப்பார், நிறைய பதவிகளை உயர்விப்பார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த டிசம்பர் மாதம் வரையிலே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். அஷ்டமத்தில் சனி டிசம்பர் 20, 2023 தான் அவங்களுக்கு நிவர்த்தியாகி இப்போ 9ஆம் பாவத்திற்கு வந்திருக்கின்றது இல்லைங்களா? அதனால் மிதுன ராசிக்கு குரு 11ல் இருந்து பல நன்மைகளை வழங்கிய போதிலும் அவைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாகி இருக்கும். பதவி உயர்வுகள் அல்லது ஒரு அந்தஸ்துகள் அதிகரித்திருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை குறைந்து இருக்கும். வீடு, சொந்த வீடு வாங்கியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல போய் குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கும். அது மாதிரி நிறையா விஷயங்கள் அது மாதிரி தான் இருக்கும், கிடைச்சிருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அப்படியாக மிதுன ராசிக்கு போன குரு பயிற்சி பலன்களை வழங்கியது. இப்போது குரு பகவான் 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு பலன் சொல்லும்போது 12ல் இருக்கார் குரு பகவான், ஜென்மஸ்தானத்திற்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம குரு பகவான் வைத்து பலன் சொல்ல முடியாது. பொதுவாகவே பலன் குருவை வைத்து நிர்ணயம் பண்ணுறோம் மிதுன ராசிக்கு அப்படின்னா, மிதுன ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர், எத்தனாம் பாவாதிபதி எந்த இடத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த பலனை பார்க்கும்போது தான் அது நமக்கு நிறைய நன்மைகளை தரும்படியான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். அந்த குரு பகவான் பார்த்தோன்னா இப்போ 12ஆம் பாவத்திற்கு வருகின்றார். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தரலாம். 7-12 அப்படிங்கிறதுனால புதிய தொழில் துவங்குவதற்கான செயல்களிலே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும்.
அதே மாதிரி சில இடத்துல கொஞ்சம் ஞாபக மறதியினாலே பொருட்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றது. அதிக செலவுகள் ஏற்படும். 10க்கு உடைய குரு பகவான் 12ஆம் பாவத்திலே செல்லுவதனால் செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி 12ம் 10ம் சம்பந்தப்படுகின்றதுனாலே முதலீடு செய்த இடத்திலிருந்து லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இப்படின்னு பல விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது. இதில் பல நன்மைகளும் ஏற்படுகின்றது. இந்த குரு பகவானினுடைய சாரத்தில் சில நன்மைகளும் இருக்கின்றது. அதுவும் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே குரு பகவான் அவருடைய அந்த ஸ்தானத்தில் இருந்து எந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்றாரோ அதை வைத்தும் பல நன்மைகளையும் பார்வையினாலும் பல நன்மைகளையும் வழங்கக்கூடியவர் குரு பகவான். அப்படியாக அந்த 7ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெற்று திருமணத்திலே ஒரு சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் திருமணம் ஆகின்றவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி 11ல் ஏற்கனவே இருந்தார் இல்லைங்களா, 7ஆம் அதிபதி 11ல் இருந்த காலத்திலிருந்து ஒரு 10ஆம் அதிபதி 11 அப்படிங்கிற அந்த அமைப்பில் கணவன் மனைவியிடையே சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கலாம் மிதுன ராசிக்காரங்க. அது இந்த சமயத்தில் அவங்க பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 12ஆம் பாவத்திற்கு வருகின்றதுனால பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இந்த 12ஆம் அதிபதி இடத்துல இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பலன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளியூருக்கு சென்று பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சாதகமான காலகட்டமாகவும், அப்படியாக வெளியூர் வெளியிடம் சென்று அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை சாதகமான முறையிலே குடும்பத்திற்கென்று பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும்படியான பல செலவுகளை செய்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெகு நாட்களாக ஏதாவது பிரச்சனையினால் வெளிநாடு போக முடியவில்லை, விசா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லுவதில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி மிதுன ராசிக்கு குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பார்வை கிடைக்கின்றது. எந்தெந்த ஸ்தானங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது குறிப்பாக துலா ராசி. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் குரு பகவானினுடைய 5ஆம் பார்வையினாலே ஒரு பார்வை கிடைக்கின்றது. பொதுவாகவே குரு பகவானுக்கு 180 டிகிரி நமக்கு எப்படி ஒரு இடத்துக்கு பார்க்குறோம் 180 டிகிரி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி குரு பகவானினுடைய 180 டிகிரியான அந்த பார்வை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 6வது வீட்டிலே அதாவது விருச்சிக ராசியிலே விரிகின்றது. குரு பகவானினுடைய 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 6ஆம் பாவத்திலே விழுவதனாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்றது. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா வெகு நாட்களாக கடன் பிரச்சனை இருந்தால் அவை நிவர்த்தி அடையும், கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். சிலருக்கு தொழில் வளர்ச்சிக்காக கடன் வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு கடனும் கிடைக்கும். அப்படியாக இந்த பார்வை பெறுவதனாலே நன்மைகள் உள்ளது. அதே மாதிரி குரு பகவானினுடைய 5ஆம் பார்வையினாலே மிதுன ராசியினுடைய 4ஆம் பாவம் பார்வை பெறுகின்றது. இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மேலும் சொந்த வீடு வாங்க வேண்டும். வெகு நாட்களாக நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கோம், நம்ம ஆயுசுக்கும் வாடகை வீட்டிலேயே உட்காந்தே இருப்போமா, எப்போ தான் நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சியினால் 4ஆம் பாவத்திலே 5ஆம் பார்வையினால் குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே 4ஆம் பாவம்ங்கிறது முக்கியமான இடம். வீடு, சொந்த கிரக பிரவேசம் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
அதனால் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள், அதாவது சொந்த வீட்டுக்கு கொடுத்தனம் போகக்கூடிய வாய்ப்புகளை மிதுன ராசிக்கு உருவாக்கி தருகின்றது. சொந்த வீடு கட்டியிருந்தும் அதில் நம்ம குடி போக முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கும் அந்த இடத்திலே குடி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை 9ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இந்த பார்வை 9ஆம் பாவத்தினாலே பார்க்கின்றதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன சோர்வு நிலைங்கிறது மாற்றமாகும். வெகு நாட்களாக இருந்த மனக்கவலைகள், இது நடந்தால் நமக்கு சந்தோஷம் நடக்கும், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறாமலே இருக்கின்றதே, ஒரு வேலை மாற்றம் கிடைக்கலையே, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படியாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நிவர்த்தியாகும். வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இந்த இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, சம்பள உயர்வு ஏற்படலை, நமக்கான ஒரு அங்கீகாரம் யாரும் நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு அந்த நிலை நிச்சயமாக மாற்றமாகும். சம்பள உயர்வு ஏற்பட வேண்டியவர்களுக்கு அந்த சம்பள உயர்வு ஏற்படும். பணி நிரந்தரம் ஆக வேண்டியவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். மேலும் குடும்பத்திலே உங்களுடைய வேலைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை அவர் 9ஆம் பாவத்தினால் பார்க்கின்றபடியினாலே பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும். இப்படியாக அந்த பார்வையினாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார். அதே மாதிரி இன்னும் அதை சிறப்பாக பார்க்கணும் போது ஒவ்வொரு நட்சத்திரமாக அதை நம்ம பிரித்து பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குறிப்பாக மிதுன ராசியினுடைய முதல் 2 பாதம், ஒரு ராசினா 9 பாதம் இருக்குது. அதில் மிதுன ராசியினுடைய முதல் 2 பாதத்திலே வருபவர்கள் யாருன்னா, மிருக சீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா, கொஞ்சம் விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாருக்காவது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னா 1க்கு 2 முறை நன்கு ஆலோசித்து அந்த செயல்களிலே செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அதிகப்படியான விரயங்களும் ஏற்படும். அதே மாதிரி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லுவதனாலே அவர்களுக்கு யோக பலன்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே கிடைக்கவிருக்கின்றது. அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்க மிதுன ராசியில் வருவார்கள். அவர்களுக்கான இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, வெகு நாட்களாக அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய முதலீடு சிந்தனை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருப்பாங்க, அதை இன்னும் செய்ய முடியாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அந்த ஃப்யூச்சர் பிளானை அவர்கள் இந்த குரு பயிற்சினாலே நடைமுறை செய்வார்கள். அப்படியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை இந்த குரு பகவான் வழங்குகிறார். 12ஆம் பாவத்திற்கு வருகிறாரே என்கிற பயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அனாவசியமானது. ஏன்னா குரு பகவானை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும்
குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக அந்த குரு பகவானை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானுடைய இந்த பயிற்சியினால் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்கள். அப்படியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த அஷ்டம சனியும் நிவர்த்தியாகி 9ஆம் பாவத்திலே வருகின்றார் சனி பகவான். அதனால் அவரும் நல்லா வழங்கக்கூடிய இடத்துல இருக்கின்றதுனால ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையிலே வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வந்தீர்களே ஆனால் பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கும். குறிப்பாக இந்த சமயத்தில் குரு பகவானினுடைய இந்த 2024 பயிற்சியினால் மிதுன ராசிக்காரங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும்படியாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ருலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைய வேண்டும். வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். அதே மாதிரி குரு பகவானினுடைய பயிற்சினாலே இல்லத்திலே சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும்படியாக இறைவனை வேண்டுகின்றோம். சிவாய நமக. மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து வந்த குரு பார்த்தீங்கன்னா இப்ப 12ஆம் இடமான சுப விரயங்களை, வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாருங்க. இதுவும் நல்ல அமைப்பு தான், பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துக்கு போறாருங்க குரு, நிறைய செலவு வைப்பாருங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த செலவுகள் நீங்க வாழ்க்கையில கட்டாயம் பண்ணக்கூடிய செலவுகளை கொடுப்பார். அதாவது சுப விரய செலவுகளை கொடுப்பார். இது நல்ல விஷயம்தான். உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 10 இந்த இடத்துக்கு அதிபதிங்க. 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் லைஃப் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. 2வது திருமணத்துக்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு குருவாக வந்துடுறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தொழிலுக்காக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, தொழிலுக்காக நீங்கள் நிறைய விரயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். அதாவது தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, இல்லை கூடவே ஒரு அடிஷ்னல் யூனிட் போடுறதுக்கு, இல்லை புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு சுப செலவை உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க. இப்போ உங்களோட ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடம், 6ஆம் இடம்,
8ஆம் இடம் இந்த இடங்களை குரு பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்த 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறனால இவ்வளோ நாள் சொத்து சேரல, நான் ஒரு வீடை வாங்கணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவுங்க, என்னால் வீடு வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஆனால் வந்துட்டு என்னால் விற்கவே முடியல நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, அந்த சொத்தை விற்று புது சொத்து வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அம்மாங்க. உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனசில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும். உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்ங்க. உங்களோட ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப்காக நீங்கள் நிறைய சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அம்மாவிலே சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடம் உத்தியோகத்தை வந்து சொல்லக்கூடிய இடம். நீ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. ப்ரமோஷன்ஸ்க்காக காத்துட்ருக்குறவங்க, வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ கட்டாயம் ஆன்சைட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டில் போய் வந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான சூழல், இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புங்க. கடன் தீரக்கூடிய அமைப்பு. கடன் வந்து பார்த்திங்கன்னா கடன் தீருங்க, ஆனால் அந்த கடனை தீர்க்கறதுக்காக ஒரு கடன் வாங்கி வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக தொழிலுக்கு உத்தியோகத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஆனால் அந்த கடனையும் எளிதாக கட்டக்கூடிய அமைப்பையும் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். கோர்ட்டு கேஸ் ஏதாவது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுவும் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்பவே நல்ல அமைப்பு. என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண வரவு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை மனசை வாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் தீரக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பண வரவை, வாழ்க்கை துணையோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். உங்கள் வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி பெண்கள் எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எதையும் திட்டம் போட்டு தான் செய்வாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக திட்டம் போட்டு பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணும்போது அது சுப செலவுகளாக வந்து இருக்குங்க. தங்கம் வாங்குறது, அது மாதிரி ட்ரெஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. கணவன் மனைவி வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள், குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2024 ஆண்டு மே 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியில் லாபஸ்தானத்தில் கடந்த வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மேஷராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல லாபத்தை கொடுத்த குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷப ராசிக்கு வராரு.
அங்கேருந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக 4, 6, 8 ஆகிய இடங்களை வளப்படுத்துகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, நல்லதே சொல்ல மாட்டேலா, செலவுன்னு சொல்லிட்டு இருக்கல, எங்களுக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 12ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கடகராசி, கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை ஏற்படுத்தி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, வீடு மனை மாற்றம், சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம், கார் வாங்கிறதுக்கு, 2 வீலர் வாங்கிறதுக்கு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான செலவுகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்குவேலை, எதுக்கு கடன் வாங்குவேலைன்னா இத்தனை நாள் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பேன். ஏன்னா சாப்பாட்டு செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்கிறதுக்கோ 2 வீலர் வாங்கிறதுக்கோ கடன் வாங்கி செலவு பண்ணுவேன். அதே சமயம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் ஸ்தானம். 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 8ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 8ஆம் இடம். அதனால் உங்களுடைய எதிரிகளை வென்று அதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வருமானத்தையும், வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தையும், தந்தைக்காக நல்ல செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு. குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி செய்வார்கள். இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தின் மூலமாக லாபம் ஏற்பட்டு அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி லாபம்? குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கி அதில் குடிபோகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார் குரு பகவான். இதில் சனி 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் மார்ச் மாதம் 29, 2025 அன்னைக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கே ராகுவோடு இணையிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும். பொதுவாக 10ல் சனி பதவி நாசம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு. அதில் சனி போகிற இடம் குருவோட வீடு, அதாவது ஸ்தானபலம் இல்லாத வீடு. அதனால் அந்த 10ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு வளப்படுத்தி கொடுப்பார். பதவி மாற்றம் ஏற்படும், பதவி ஏற்றம் ஏற்படும். சிலருக்கு கடல் கடந்து போகிறது, சிலருக்கு இல்லை, பலருக்கு. மிதுன ராசியில் பிறந்த பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பா, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பா, MBA முடிச்சிருப்பா, எம்டெக் முடிச்சிருப்பா, பிடெக் முடிச்சிருப்பா. அவள்லாம் ஃபாரின் கிளம்பி போகிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் அந்த மேல் படிப்பில் சேருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பின சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. இந்த ராசியில், அதாவது மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்தை விட்டு வெளியில் கொஞ்சம் வெளியூருக்கு போகிற மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார், நாங்கள்லாம் வேலையில் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஃபாரின் டூர்லாம் போகலாம், வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போயிட்டு வரலாம். அதே சமயம் என்ஜாய்மெண்ட் டூரும் போயிட்டு வருவாள். ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு டூர் அடிக்கிறதுக்கு உண்டான, டூரில் சுற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் முதிர் தம்பதிகள் 40 வயசு 45 வயசில் இருக்கிறவா, 50 வயசில் இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவா, அதாவது அவமானத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள். குடும்பத்தில் என்ன தான் இப்போ முற்போக்காக எல்லோரும் சிந்தனை பண்ணினாலும் குடும்பத்தில் இருக்கிற வயசானவாள்லாம் இன்னுமா குழந்தை பிறக்கலன்ட்டு என்னமோ இவா தப்பு பண்ண மாதிரி கேட்பா. அந்த தப்பு குழந்தைகள், அந்த தப்பு நீங்கள் பண்ணின தப்பு கிடையாது, முன்னோர்கள் செய்த பாவம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ஏன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் மருத்துவ ரீதியாக அணுகுவது நல்லது. மருத்துவ உதவியை கொண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழிலதிபர்கள், உழைப்பாளிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டு மட்டுமல்லாமல் சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுக்கலாம். சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே பணத்தை கொடுத்து நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லலாம். சிலருக்கு கட்டின வீட்டை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் முதலீடு செய்ததன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விவசாய நண்பர்களுக்கு பூமி தொடர்பான முதலீடுகள் செய்து, அதாவது பூமியை வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, பூமியில் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படுறது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு பூமி லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி உங்களை கூப்பிட்டு லீகல் அட்வைஸராக அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க, கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு மட்டும் இல்லாமல் உலகம் சுற்றும் ஆண்டாக இருக்கும். கடல் பயணம் சந்தோஷத்தை தரும், வருமானத்தை தரும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், என்னால் நடக்க முடியல, மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுருக்க, என் குழந்தைகளும் என் பேரம்பிள்ளைலாம் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறவா கூட இந்த வருஷம் பேரம்பேத்தி எல்லாம் வந்து உங்கள் கூட உக்காந்துண்டு உங்களை சந்தோஷமாக்கி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரகதியில் இருந்தார்னா வக்கர காலம் செப்டம்பர் 8லேருந்து பிப்ரவரி 4, 2025 வரை அமோகமான காலமாக இருக்கும். ஆனால் இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய செப்டம்பர் 8க்கு முன்னாடியும் பிப்ரவரி 4க்கு அப்புறமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும். ஏற்கனவே நல்லது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னா, சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட 52 வாரம் வரும். 52, 53 வாரம். இந்த 53 வாரத்துக்கும் 53 புதன்கிழமை அன்றும் ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையோ அல்லது தாமரைப்பூ மாலையோ அல்லது ஏலக்காய் மாலையோ, இதை நீங்கள் ஏலக்காய்னா நீங்களே கோக்கணும், தாமரைப்பூனா நீங்களே கட்டணும், துளசி மாலைனா கட்டின துளசி மாலை இருந்தாலும் சரி, அதை சாற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறது மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு அந்த உலகை காக்கும் பரம்பொருள் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. நீங்கள் பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் பெருசாக சந்தோஷமாக போகுது. அதாவது வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுது, ராஜயோகம் அப்படின்லாம் சொல்லலாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். ஓகேங்களா? 12ஆம் இடம் பொதுவாக உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10க்கு அதிபதியான குரு பகவான் 12ல் மறைய போகிறார். அப்போ பாருங்கள், பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரொம்ப நல்லவர்லாம் இல்லைங்க, கெட்டவர் தான். அதனால் அவர் மறைய போகிறாரு, 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு பெரிய ஜாக் போட்டு தாங்க.
எப்படி அப்படின்னு கேட்டிங்களான்னா, இது வரைக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டுருந்தேங்க, வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்கல. கண்டிப்பாக சந்தோஷன்றது பெருசாக பார்ப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் வந்து சைக்கிளில் போயிருந்தோங்க, இப்போ பெரிய காரில் போவீங்க, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தாங்க இருந்தோம், கவலையே படாதீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, அதுவும் பெருசாக வீடு கட்டுவீங்க, அந்த பாக்கியமும் கிடைக்கும். திருமணம் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வந்து வரன் பார்த்துட்டே இருந்தோங்க, திருமணமே அமையல, வரனே கைகூடி வரலைங்க. நிறைய வரன் வரும், அந்த வரனில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படி நீங்கள் தள்ளி போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுங்க, கான்ஃப்ளிக்ட்ஸு அப்படின்னா சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வாழ்க்கை திரும்பி நல்லபடியாக மீண்டு கிடைக்கும். சிலருக்கு புதுசாக ஒரு வரன் வந்து புது வாழ்க்கை கிடைக்கும், அந்த புது வாழ்க்கை ரொம்ப குதூகலமாக அமையும், சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக அப்படி பார்த்திங்கன்னா குழந்தைங்களால நம்மளுக்கு நிறைய மன மகிழ்ச்சி வரும். இப்போ நிறைய நீட் எழுதி பிள்ளைங்க வந்து இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பிள்ளைங்க நீட் எழுதியிருக்காங்க, எங்களுக்கு போன வருஷமே எழுதுனுங்க, பிள்ளைங்களுக்கு சீட்டே கிடைக்கல, இந்த வருஷம் வாங்கிடுவாங்க, கவலையே படாதீங்க. எப்படி அப்படின்னா உங்களோட ராசிக்கு குரு பகவானோட சஞ்சரிப்பு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்குங்க, ரொம்பவே சாதகமாக இருக்குது, கவலைப்படவே வேண்டியதில்லை. நிறைய முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம், உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியில் தான் போய் நிற்கும். பொதுவாக நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 விதமாக முயற்சி பண்ணோம் அப்படின்னா 1-2 தான் சக்ஸஸ் ஆகும், ஏறக்குறைய 7-8 ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் அப்படியே இல்லைங்க, நீங்கள் 10 விதமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 10ம் சக்ஸஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோடவே சொல்லலாம். அதாவது ஒரு லேடி ஒரு ஜென் இருக்காங்க, அவங்க 4 தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா 4மே உச்சத்தை தொடுங்க, 4மே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியலி பார்த்திங்கன்னா நிறைய வசதி வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாகவும் நிறைய உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ போன வருஷம் 3 வருஷம்லாம் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, கண்ட்ரோலே வர மாட்டேங்குது என்னோட நோய், திரும்பி ஆஸ்பத்திரி டாக்டர் இப்படியே தான் போயிட்டுருக்கோங்க, பெருசாக வந்து சந்தோஷமே இல்லை. கவலைப்படாதீங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, உங்களோட நோய் வந்து அப்படியே கம்பல்சரி நார்மல்சி ஆகிடும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சின்ன வாய் தகராறுகள் வரும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையில் தான் முடியும், சரிங்களா? கலைத்துறையில் இருக்கவங்க ரொம்ப நாள் நான் சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாடகத்துக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி சினிமாவில் நான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நாளாக இருக்கேங்க, ஒரு லோ இதுலேயே இருக்கேன், ஒரு ஹை லெவல்லே நான் போக மாட்டேங்கிறேன், பின்னாடியே இருக்கேன், ஸ்க்ரீனில் வர மாட்டேங்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அதே அந்த மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைவாங்க. அதாவது ஒரு உள்ளூர்லேயே வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, வெளியூர்லேயே தெரியலன்னா 10 ஊருக்கு அவங்க தெரிய ஆரம்பிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட புகழ் ஓங்கும். அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் இந்த பார்த்திங்களான்னா லவ் இருக்குது, ரொம்ப நாளாக லவ் இருக்குங்க, பயங்கர கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் அது அப்படியே மாறுங்க, அது அப்படியே தலைக்கீழாக மாறும். அதாவது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயே வந்து வாமா உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கல்யாணத்துக்கான நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இதே லவ்வர்ஸ்குள்ளே ஆல்ரெடி வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோங்க, எங்கள் 2 பேருக்கும் போன வருஷம் செம்ம கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சுங்க, அதனால் வந்து நாங்கள் டெம்பரரியாக பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்ற அப்படின்ற பர்சனாலிட்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் திரும்பி இணையறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? ஸோ உங்கள் காதல் வந்து கைகூடி வர நாள், காதல் கைகூடி வர வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட முற்பகுதியில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், வருட பிற்பகுதியில் கல்யாணமே ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க, சரிங்களா? அதே மாதிரி பல வருஷமாக கடன் இருக்குங்க, இஎம்ஐ கட்டி எங்களால் முடியவே இல்லை, அவ்வளோ கடன் இருக்குது, கடன் வந்து திருப்பி நாங்கள் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? மிதுன ராசியா நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லா கடனையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன்னா கடன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுமை தான், அந்த சுமையை நீங்கள் ரொம்ப நாளாக தாங்கிட்டு இருக்கீங்க, அந்த சுமையை நீங்கள் இறக்கி வைக்கிற நாளும் வந்துடுச்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்களுக்குள்ள சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், பட் அந்யோன்யன்றது வரும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தாய் வழி சப்போர்ட் அப்படின்றது ஒன்று வருங்க. பரம்பரை சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படி வந்து வாய்தா போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது சாதகமாக வந்துடும், அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர்
வெளிநாட்டுக்கு போகணும், விசாவே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கவங்களா இருந்தீங்களான்னா இந்த வருஷம் விசான்றது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னும் போது இந்த வருஷம் எல்லாமே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் தைரியமாக எது வேணால் செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக இறை வழிபாடு அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க. எந்த ராசியாக இருந்தாலும் எவ்வளோ உன்னதமான நேரமாக இருந்தாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக செய்யணுங்க. ஏன்னா நம்மளோட ஒரு உச்சத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தப்பு செய்யவே மாட்டாங்க. எல்லாமே இருக்குது, அதாவது வசதி, வாய்ப்பு, சந்தோஷம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. எல்லாமே இருக்கும்போது அந்த பேரோடவும் புகழோடையும் ஒரு மமதையில் நம்மள அறியாமல் நம்ம சின்ன சின்ன தப்பு செய்வோம். அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம இறை வழிபாடு அப்படின்றது ஒன்று செய்யணும், சரிங்களா? அந்த இறை வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகான்களை வணங்குறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர், சாய்பாபா இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ராகவேந்தர் கோயில் நீங்கள் பக்கத்தில் இருக்குன்னா வாரமான கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு ராகவேந்தர் கோயிலை சுற்றிட்டு விளக்கு போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க. இல்லை பாபா கோயில் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமையானா போங்க. அது வந்து உங்களோட பலன்களை இன்னும் 10 மடங்கு கூட்டி தரும். ஆக மொத்தம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட், ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். வெற்றி மேலே வெற்றி வரும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.